காலையிலே ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நைஸ், குட் ஜாப். பை தி வே, எந்த ஹாஸ்பிடல்? அது வந்து சின்ன பசங்க ஹாஸ்பிட்டல் மாமா. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன? அவங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி கொடு. மாமா, இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு ஆபரேஷன் சொன்னாங்க. டாக்டர்ஸ் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருப்பாங்க. இல்லம்மா, நான் கால் பண்ண சொன்னது டாக்டர்ஸ்க்கு கிடையாது, அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு. மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, ஓகே, நீ நம்பர் சொல்லுமா, நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன். சொல்லு. அது வந்து மாமா. சொல்லு. 98 98 98 98989898. இப்படி ஒரு ஃபேன்சி நம்பர் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பணக்காரங்களுக்கு, விவிஐபிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? நிஜமாவே கேட்டாங்க மாமா. இல்ல அவ்ளோ பணம் வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம கிட்ட வந்து கேட்கணும்? ஜஸ்ட் ஷட் அப். நீ நடிக்கிறது மட்டும் இல்லாம அப்பாவியா இருக்க எங்க அம்மாக்கும் நடிப்பை கத்து கொடுக்கலான்னு பாக்குறியா? ககன், ககன், அவளை எதுவும் சொல்லாதடா. ஏதாவது தப்பு இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். நீங்க சும்மா இருங்கம்மா, எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துறீங்க. சரி, ஓகே, போய் சொல்லி பணம் வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்னமா வந்துச்சுல கேக்குறேன். நேர்மையா அவருக்கு பெயில் வாங்கி கொடுன்னு உன்னை எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். நீதான் கண்டுக்கவே இல்ல. அதே நேர்மையோட அவர் பெயிலுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நீ கொடுத்திருப்பியா? அதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. கரெக்ட் தான். உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆளு சொல்லணும். என்னோட பணத்தை வச்சு பெயில்ல வெளியே வரதுக்கு அந்த ஆள் தான் வெக்கப்படணும். பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றதுனால அந்த ஆள் ஒன்னும் நிரபராதி ஆக மாட்டாரு. ஒரு நல்ல உள்ளத்தை கொலை பண்ண கசாப்புக்காரன். கடைசியில அந்த ஆள் ஜெயில தான் போய் உட்கார வேண்டியதா இருக்கும். என்னாச்சு மாமா? கேபி, நம்ம கேபி மாமா. அபூர்வா, வேண்டாம் அபூர்வா. என்னாச்சு மாமா? பார்க்க முடியாது அபூர்வா. நீ பார்க்க வேண்டாமா? நான் சொன்னா கேளு, அதை நீ பார்க்க வேண்டாம். உயிரோட இருக்காரோ என்னமோ நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் மாமா. நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம் மாமா. கேபி, கேபி. அபூர்வா, அபூர்வா, சொன்னா கேளுமா. வேண்டாம் அபூர்வா, முகம் மொத்தமும் செதறி போயிருக்குமா. இதுக்கு மேல உயிர் எப்படிமா இருக்கும்? ஐயோ கடவுளே, மீரா மஞ்சள் குங்குமத்தை நான் என் கையாலேயே அழிச்சிட்டேனே மாமா. என்னால முடியாது. இப்ப என்ன பண்றது மாமா? இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? போலீஸ்க்கு போன் பண்ணி நானே சரண்டர் ஆயிடுறேன் அபூர்வா. மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம். நீங்க சரண்டர் ஆக கூடாது. என் உயிரை காப்பாத்த போய் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா என்னால நிச்சயமா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. முடியாது மாமா. நம்ம ஒண்ணு பண்ணலாம் மாமா. எஸ்பி சூர்யா சருக்கு கால் பண்ணலாம். கேபிய நான் தான் கொலை பண்ணேன்னு அந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன். இருங்க, நான் போன் பண்றேன். அபூர்வா, வேண்டாம் அபூர்வா, இப்படி எல்லாம் பண்ணாத அபூர்வா. என் மச்சான கொண்டு இந்த கைகளை வச்சுக்கிட்டு என் தங்கச்சி முன்னாடி என்னால நிக்க முடியாதுமா. அதுக்கு பதிலா ஜெயில இருக்கிறது எனக்கு நிம்மதியா இருக்குமா. என்னோட தங்கச்சிக்கு ஏதோ ஒரு விதத்துல நியாயம் கிடைச்சதுன்னு எனக்கு திருப்தியாவது இருக்கும். மாமா, முதல்ல நீ எஸ்பிக்கு போன் பண்ணு. நான் சொல்றத கேளு, எஸ்பிக்கு போன் பண்ணு அபூர்வா. போன் பண்ணு, போன் பண்ணுமா. அம்மா, 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 பூரி. என்ன ககன், என்ன ஆச்சு? What is this nonsense? என்னதுமா இது? யார் இங்க மாட்டி வச்சாமா? ஐயோ, இங்க யார் வச்சாங்கன்னு நிஜமா எனக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. நான் தான் அங்க மாட்டினேன்.
என்னடி இது? எப்ப நம்ம 2 பேரும் இதோ இந்த மாதிரி கல்யாண கோலத்துல கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? நம்ம நின்னு போன கல்யாணத்துல மனக்கோலத்துல இருந்தப்ப இதெல்லாம் எடுத்தது மாமா. எப்படி இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம்? நான் இந்த மாதிரி போட்டோல ஸ்மைல் பண்ணனா இல்லனா இந்த மாதிரி கை காட்டி நட்சத்திரத்தை காட்டினா? இல்லதான். அப்படி எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி கிராபிக்ஸ்ல நம்ம போட்டோவை இப்படி ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல மாமா. பாத்தீங்களாமா? பாத்தீங்களா? கிராபிக்ஸ்ல நாங்க எடுக்காத போட்டோவை எப்படி எடுத்துக்கிட்ட மாதிரி காட்டியிருக்கா பாருங்க. இத வச்சு தெளிவா தெரியுதுல இதோ இந்த பூமி எவ்வளவு பயங்கரமான ஐயோ ஆளு. ககன், இந்த போட்டோ மாதிரியே நடக்காத எங்களோட கல்யாணத்தை நடந்துருச்சுன்னு சொல்லி இங்க வந்து டென்ட் போட்டு உட்கார்ந்திருக்காமா. ஐயோ, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீங்க கட்டின இந்த மஞ்சள் கயிறு உண்மைதான். வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் என் மாமா யார்கிட்டயும் சொல்லாம எந்த மேல தாளமும் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க முடியாதுல்ல மாமா. ஏய் நடிப்பு, மறுபடியும் என்கிட்ட நடிக்கிறியா? அதனாலதான் இந்த போட்டோவை பார்த்ததும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த போட்டோ வச்சேன் மாமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல அதெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடு. ஆஹா, நான்லாம் எடுக்க மாட்டேன்பா. அது அப்படி இருந்தாதான் இந்த வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு அழகு மாமா. இப்ப எடுக்க போறியா எடுக்க மாட்டியா? அதெல்லாம் எடுக்க முடியாது. சரி நீ எடுக்கல, ஓகே, நான் எடுக்க மாட்டேனா? சரி என்ன பண்றேன்னு பாரு. அம்மா 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 பாட்டி அம்மா அம்மா பிந்து. ஐயோ, அம்மா என்னாச்சுப்பா? அந்த தண்ணி எடு பிந்து. அந்த தண்ணி எடுமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? தண்ணி தெளிச்சு விடுங்க. அம்மா அம்மாடி மீரா. அம்மா. மீரா. அம்மா மீரா. என்னாச்சுமா? அம்மா. கண்ணை தொற. அம்மா என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? அம்மா மீரா. எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்ன என்னாச்சு? செய்து உனக்கு? என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கம்மா? சொல்லுமா. என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சுமா? சொல்லு மீரா. அப்பாக்கு என்னாச்சு? மீரா. என்னாச்சுமா? இல்லம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படிலாம் நடந்திருக்காது. இல்லம்மா, அப்படிலாம் நடந்திருக்காது. ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சு? அம்மா, அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. அழாதீங்கம்மா. அதெல்லாம் உண்மை இல்ல.